இது உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேரர் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, புதுச்சேரியில் இன்றைக்கி அசிஸ்டன்ட் தேர்வு நடைபெற்றது. அதற்கான டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ் கீ நம்ம சைட்லேருந்து என்னென்ன பார்ட் பை பார்ட் என்னென்ன ஆன்சர்ஸ் நாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ் கீ தான். இது நம்ம சைட்லேருந்து நம்ம இன்ஃபர்மேஷன் அகாடமியிலேருந்து கொடுக்கக்கூடிய ஆன்சர்ஸ் கீ தான். இதை நான் ரெஃபர் பண்ணிவிட்டு தான் இந்த கீஸை உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம். பாண்டிச்சேரி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லோருமே நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த, ஆவலுடன் காத்து கொண்டிருந்த அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷன் இன்றைக்கி நடந்துச்சு. இந்த தேர்வு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட இந்த தேர்வு எழுதியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. டியோடைய கோட் பேப்பர் நமக்கு கிடச்சிது. ஸோ இது ஷஃபிலிங்கில் இருக்குது. ஆப்ஷன் ஒவ்வொரு இதுக்கும் ஆப்ஷன்ஸ்லேருந்து கொஷின்ஸ்லேருந்து எல்லாமே ஷஃபில் ஆகியிருக்கு. ஸோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த இது மாறும். இப்போ ஏல இருக்கக்கூடிய அந்த கொஷினும் சரி ஆப்ஷனும் சரி ஷஃபில் ஆகி தான் இருக்குது. ஸோ அதை நான் பார்த்தேன். ஸோ அதனால் நம்ம இதில் சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸ் அந்த விடையை மட்டும் பாருங்கள். அந்த விடைக்கு உங்கள் விடை சரியாக இருக்கிறதா அப்படின்றத பார்த்துக்கணும். அசிஸ்டன்ட் தேர்வை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 செக்ஷன்ஸ் இருக்குது. ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ், லாஸ்ட்டாக நமக்கு ரீசனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு என்னுடைய கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்கிற ஆர்டரை தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இது அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், செகண்ட் நமக்கு குவான்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இருக்கும், அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். இந்த முறைமை ஷெஃபிலாக இருந்துச்சு கொஷின் பேப்பரில். அதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு ஜென்ரல் அவேர்னஸ் ரிலேட்டடான கேள்விகள் தான் தொடங்கிச்சு. இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஷெஃபிலாகி மாறி வந்திருக்கும். அசிஸ்டன்ட் தேர்வு எப்படி இருந்தது? உண்மையில் இந்த தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே நமக்கு எளிதாகத்தான் இருந்திருக்கிறது. நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, குவான்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரீசனிங் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த செக்ஷனை எடுத்துக்கிட்டாலும், இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா செக்ஷன்லேயும் உங்களுக்கு லிபரலான கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தோம். கேள்விகள் அப்படி வருமா, இப்படி வருமா, இது போல் வருமா, அது போல் வருமா, எஸ்எஸ்சி பேட்டர்ன் சொல்லிட்டாங்களே, நமக்கு பாண்டிச்சேரி கவர்மெண்ட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னலாம் பெரிய பெரிய ஆலோசனைக்கெல்லாம் போயிருந்தோம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி கொஷின் பேப்பரில் கேள்விகள் அமைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு டஃப்பெல்லாம் கிடையாது. டஃப்னு சொல்ல முடியாது, ரொம்ப மாட்ரேட்டாக தான் இருக்குது. அட்டன் பண்ணலாம், எல்லா படித்தவங்களும் அட்டன் பண்ணலாம், படிக்காதவங்களும் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற அந்த பேசிஸில் தான் கொஷின் பேப்பர் இருக்குது. இந்த ரீசனிங் பார்ட்டெல்லாம் சொல்லவே வேணாம். ரீசனிங்கில் தான் பிடிப்பாங்க. ஏன்னா அதில் தான் மார்க்ஸ் இந்த ஸ்கோரிங் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக ரீசனிங் பார்ட்டில் தான் கை வைப்பாங்க. ஆனால் ரீசனிங் பார்ட் ரொம்ப ஈஸியாக இருந்தது.